இவனுங்க தான் சம்முவா அள்ளிட்டு வந்து அடிச்சு உட்கார வச்சிருக்கோம். தப்பிச்சு ஓட பார்த்தானுங்கண்ண, நாங்க விடல. தெரு தெருவா துரத்தி புடிச்சு மடக்கி கொண்டு வந்திருக்கோம். ஏங்க எங்களை எதுக்கு இங்க பிடிச்சி வச்சிருக்கீங்க? நாங்க பெரிய இடம், எங்களை பிடிச்சா என்ன தெரியுமா? ஓவரா பேசுன உசுரோட வெளியே போக மாட்டேன். இவனுங்க தான் சம்முவா சிவபாலனை கடத்தி வச்சிருக்கானுங்க. போதைக்கு அடிமையானவனுங்க, போதையில உண்மையில உளறி இருக்கானுங்க. சிவபாலங்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கியாச்சு. இப்ப என்னத்தை செய்யலாம்? சண்முகம், இந்த அடிக்கிறது உதைக்கிறதெல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்க. நீ உணர்ச்சி வசப்படாம பேசு. இல்ல, இவங்க மேல கை வைக்கிறதுக்கு எனக்கு என்னல அதிகாரம் இருக்கு? இவனுங்களே என் உண்மையை சொல்லிட்டானுன்னா சேஃபா போப்பதானுவ. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிவிட்டிய, உடம்புல ஒரு சேதாரம் இல்லாம ஊர் போய் சேருவிய. இல்லன்னு வையே, நீங்க வாழ்ந்ததுக்கு சுவடே இல்லாம செஞ்சு விடுவேன். சார், இப்போ உங்களுக்கு என்ன சார் வேணும்? சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டு கௌதம் இருக்காரே, அவரு கல்யாண நாள் முன்னாடி ராத்திரி என்ன நடந்ததுன்ட்டு ஒண்ணு விடாம விலாவரியா சொல்லுங்க பாப்பா. கௌதமா? அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாதே சார். பாண்டே சொல்லு சொல்லு. இல்லை, சொன்னோம்ல, கல்யாண வீட்டு வீடியோ கேசட்ல நீங்க வந்தது, போனது, சுத்தினது, சாப்பிட்டது எல்லாம் பதிவாயிருக்கு. உங்களுக்கு தான் கௌதம்ன்றதே ஆறுண்டே தெரியலண்டா. அப்ப எதுக்குல அவன் தோல்ல கைய போட்டுக்கிட்டு போட்டோக்கெல்லாம் போச கொடுத்தீங்க? உங்களுக்கு அந்த கல்யாண வீட்டுல என்னல வேலை? மண்டபத்து வெளியில இருக்கிற சிசிடிவி கேமரால சிவபாலன் வெளியில போனதும் அவன் பின்னாடியே நீங்க அவனை துரத்திட்டு போனதெல்லாம் பதிவாயிருக்கு. இன்னமும் எனக்கு கௌதம் ஆறுண்டு தெரியாது, சிவபாலன் ஆறுண்டு தெரியாதுன்னு நாடகம் ஆடினிய. இல்ல பாண்டே. சார் 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 சொல்லிடுறேன் சார். சொல்லுல சார், நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. ஒழுங்கு மரியாதையா ஒண்ணு விடாம என்ன நடந்ததுன்னு சொல்லணும். நாங்க எல்லாரும் கௌதமோட திக் ஃப்ரெண்ட்ஸ் சார். நாங்க எப்போதும் கௌதமோட ஒன்னா தான் சுத்துவோம். கல்யாணத்தன்னைக்கும் கௌதம் எங்களை கூப்பிட்டான் சார். நாங்க அங்க போனோம்.